ஆக்சுவலாக எனக்கு பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன். ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா, பிரதீப்பே நல்லா பாடுறானே, ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி, நமக்கு வராது. சரி, இது நடந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்குன்னா யூஸ் இருக்கா? உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. ஆனால் நம்ம ஹாப்பினஸ் எங்க காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும். சரி, அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு, இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் சோகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன வேணும், ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபலும் இருந்தாலே போதுமே. ஸோ ஜாலியாக அந்த 4 மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பயங்கரமாக இருந்துச்சு, டோபமைன் ஹிட்டு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சாய் அண்ட் கீர்த்தி.